தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மற்றவர்களை கண்டனம் செய்வது நமது பய உணர்வை வளர்க்கும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது நமது அன்புறவை வளர்க்கும். மற்றவர்களை எதிர்த்து நம்மை பிறரிடம் விலக்கி வைக்கும். நாம் மற்றவர்களை அரவணைப்பது பிறரில் நாம் இறைவனை கண்டடைய உதவியாயிருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் உடையவராக இருப்பது போல நாமும் இரக்கமும் அருளும் உடையவர்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய வழிபாட்டை நம் வாழ்வோடு பொருத்தி பார்த்து நமது வாழ்வின் மாண்பை உயர்த்த தொடர்ந்து இத்தருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை மாதவடியாள் வாய்ஸ் நட்சத்திரம் குடும்பத்தின் நினைவாக குடும்பத்தார் நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெற தேவ ஆசீர்வாதம் பெருக குடும்ப சமாதானத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை அந்தோணி வியாகப்பன் சூசையம்மாள் மாதவடியாள் நினைவாக குடும்பத்தாரில் நல்வாழ்வுக்காகவும் தேவ ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சூசை அந்தோணி லூர்து மிக்கேலாள் நினைவாக குடும்பத்திலே தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நினைத்த நல்ல காரியங்களை ஆண்டவர் கைகூட செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிரசாத் சுகிதா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சிறப்பாக நல்ல முறையிலே வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ததற்கு இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று தனது 9வது பிறந்தநாளை கொண்டாடுகிற சான்சினாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஆரோக்கிய சாமி அவர்களின் 4வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மிக்கேல் ஜெபமாலை குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்றும் அரசு தேர்வு எழுத இருக்கிற லூர்து மிஷன்ஷாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். சுரண்டை நிக்கோலாஸ் லூர்து குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும் குடும்பத்திலே சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் 21வது பிறந்த நாளை கொண்டாடுகிற கீதாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து எதிர்காலம் சிறப்பாக அமைய செய்ய வேலை வாய்ப்புகள் கிடைக்க உருக்கத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளத்தை சார்ந்த பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பகவதி அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும் முத்துமாலை அவர்களது உடலுள்ள சுகத்திற்காகவும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவும் திருமண காரியத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறை அருளால் நிரப்பப்பட நம்பிக்கையோடு ஜெபிப்போம். குறிப்பாக இன்று அரசு தேர்வு எழுதுகிற குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எனவே அரசு தேர்விலே அவர்கள் சிறப்பாக நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் என்றும் அருளும் ஆசீரும் பெற வேண்டும் என்பதற்காகவும் எதிர்காலங்கள் வெளிச்சமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நானும்
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நாங்கள் என்றும் எங்கள் உள்ளங்களில் நீர் எங்களுக்கு தந்த நேரிய சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றை எங்கள் சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றி உமது இரக்கத்தின் குழந்தைகளால் நிறைந்திருப்போமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. சவுலை கொல்ல வாய்ப்பு கிடைத்த போதிலும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்ற காரணத்தினால் சவுலை கொல்லாமல் இறைவனின் அருள் பொழிவை மதித்த தாவீதின் மனநிலையை வெளிப்படுத்தும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட உன்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திருவசனங்கள் 2, மேலும் 7 தொடங்கி 9 முடிய.
12 தொடங்கி 13 முடிய, 22 தொடங்கி 23 முடிய. அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியை தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்ற தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
இரண்டாம் வாசக முன்னுரை. மண்ணை சார்ந்த மனிதருக்கும் விண்ணை சார்ந்த மனிதருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை விளக்கி முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் கடைசி மனிதனாகிய இயேசுவுக்கும் இடையே உள்ள உறவையும் வேறுபாட்டையும் விளக்கி கூறும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமோடு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை திரு வசனங்கள் 45 முதல் 49 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை திரு வசனங்கள் 45 முதல் 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியதல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துகிறவரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன?
பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதாருக்கும் நன்மை செய்கின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் சொல்லாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. வாழ்க்கை என்பது ஒரு பந்து விளையாட்டு என்று நாம் எடுத்துக்கொள்வோம். உங்கள் கையில் வாலிபால் விளையாடுகிற பொழுது பந்து வந்து சேரும். உங்கள் கால்களில் நீங்கள் ஃபுட்பால் விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது பந்து வந்து சேரும். அது வந்து சேருகிற பொழுது நீங்கள் எப்படி விளையாடுகிறீர்களோ அது உங்கள் சுதந்திரம், உங்கள் விளையாட்டு. ஆனால் உங்கள் விளையாட்டை மட்டும் பொறுத்து உங்களுடைய வாழ்வின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒரு பையன் வாலிபால் விளையாடுவதற்காக வந்தான். அவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு கோச். எனவே சொல்லிக் கொடுத்தார், தம்பி, உன் கவனம் எப்போதும் பந்தின் மீது இருக்க வேண்டும். பணம் மிக மிக முக்கியம், பந்து மிக மிக முக்கியம். எனவே இந்த பந்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும். நீ பிறரை மோட்டிவேட் செய்ய வேண்டும், கத்த வேண்டும், கொடு என்று கேட்க வேண்டும். பந்து உன் கையில் வந்த பிறகு உன்னுடைய விளையாட்டு. பணம் உன்னை வந்து சேர்ந்து விட்டதென்றால் நீ என்னவும் செய்யலாம், வெற்றி உன் கையில். எதிரணியை பார்த்து கொண்டே இரு, எதிராளிகளை தோற்கடிக்க வேண்டும். எதிரே இருப்பவர்கள் அசந்து நிற்கின்ற நேரத்தில் அந்த பந்தை சரியாக போட்டு அந்த வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று பல்வேறு விதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அவனும் வாலிபால் விளையாடுகிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு ஒன்று புரியவே இல்லை. என் தந்தை எனக்கு சொல்லித்தந்தார், நானும் முக்கியம், என் பகையாளியும் முக்கியம். நாங்கள் இந்த விளையாட்டை விளையாடுகிறோம். நான் அவனை ஏமாற்ற வேண்டும், அவனிடமிருந்து பிடுங்க வேண்டும், அவனை ஏமாற்றி பந்தை போட வேண்டும், என்னை ஜெயிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். பந்து விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அடிக்கடி இவன் நினைப்பதற்கு மாறாக விளையாட்டை நிறுத்தி விடுகிறார்கள், பந்தை யார் கையிலாவது கொடுத்து விடுகிறார்கள். இதற்கு காரணம் யார் என்று அவன் சுற்றி சுற்றி பார்த்தான். இந்த விளையாட்டிலே பங்கு பெறாமல் ஒரு ஆள் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறான். அவன்தான் இதற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு கோபம் வருகிறது. அவனை பார்த்து சத்தம் போடுகிறான், யோ, நீ சும்மா இருக்க மாட்டியா? எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி நீ பேசாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியதானே? நீ ஏன் அங்கே இருந்துக்கிட்டு அதை செய்ய இதை செய்யன்னு சொல்கிற? உனக்கு என்ன வேலை? விளையாடுவது நாங்கள், உனக்கு என்ன வேலை? அப்போது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், தம்பி, அவர் தான் ரெஃப்ரி, அவர் சொல்கிறதுபடி தான் விளையாட்டு நடக்கணும். அவன் சொன்னான், எனக்கு ரெஃப்ரியை பற்றி யாரும் சொல்லி தரலையே, பந்து விளையாடணும்னு தான் சொன்னாங்க. ரெஃப்ரியா? அது எதுக்கு? கடவுள் தான் அந்த ரெஃப்ரி. நீங்கள் விளையாடுகிறீர்கள், உங்கள் தந்தையர், உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய வாழ்க்கை பந்து விளையாட்டை பற்றி, பண விளையாட்டை பற்றி, வெற்றி விளையாட்டை பற்றி, அல்லது என்னென்ன இருக்கோ எல்லா விளையாட்டுகளையும் பற்றி உங்களுக்கு சில சூத்திரங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்தால்
உங்கள் வெற்றி நிச்சயமல்ல. பிரியமானவர்களே, வாழ்விலே இந்த ரெஃப்ரி என்று சொல்லப்படுகிற ஒரு மூன்றாவது நபர், வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவராய் நினைக்கிறோமே, அவர் சொல்லித் தருகிற தத்துவங்கள், அவர் வைத்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது அரசன் இருக்கிறான், சவுல் அரசன் இருக்கிறான். சவுலோ தாவீதை தன் பகைவனாக கொள்ளுகிறான். ஆகவே அவனை கொன்றுவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று சவுலுக்கு ஒரு நினைப்பு. எனவே அவனை விரட்டுகிறான். பிரியமானவர்களை, யோசித்து பாருங்களேன். தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான், சவுல் வந்து கொண்டிருக்கிறான். இப்போது அசந்த நேரத்தில் அடித்து விட வேண்டும். யார் அசந்து போய் இருக்கிறா? சவுல் தூங்கி கொண்டிருக்கிறான். எப்படி சவுலுக்கு தூக்கம் வந்தது? ஏன் தாவீதை விரட்டுகிற பொழுது கூட சவுலால் தூங்க முடிந்தது? சரி, சவுலை விடுங்கள், அவன் ஒரு அரசன், அப்படித்தான் இருப்பான். அதிகார சிந்தனை, மேல்தட்டு சிந்தனை. அதனால் அவன் நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம், பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். யார் கேடு கேட்டால் என்ன, நான் அரசன், என் வயிறு நிறைந்துவிடும், என்னோடு இருப்பவர்களுக்கு தேவையான பணத்தை எப்படியாவது நாங்கள் புரட்டி விடலாம். சரி, அவன் போகட்டுமே, ஆபத்திற்கு அப்பாற்பட்டவன். ஆனால் உடன் வேலை செய்த பணியாளர்களும் தூங்கிவிட்டார்களே, எப்படி? அவர்களுடைய அறிவு எப்படி மழுங்கி போயிற்று? அவர்கள் எப்படி நிம்மதியாக தூங்கினார்கள்? ஏனெனில் அவர்கள் பணத்திற்கு, கூலிக்கு மாரடிக்கிறவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கும் எதை பற்றியும் அக்கறை இல்லை. வேலைக்கு வந்தோம், 8 மணி நேர வேலை முடிந்து விட்டது. வேலை நடந்தால் என்ன, நடக்கவில்லை என்றால் என்ன, காக்கப்பட்டால் என்ன, காக்கப்படவில்லை என்றால் என்ன, எதை பற்றியும் இல்லை. அவர்களும் நிம்மதியாக தூங்கி விடுகிறார்கள். ஆனால் இந்த தாவீது கடவுளுக்கு பயந்து, தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தாவீது, பதட்டத்திலும் பயத்திலும் இருக்கிற தாவீது, எப்போது தன் உயிருக்கு சுற்றிலும் இருக்கிற அம்புகள் வந்து பாயுமோ, எனவேதான் திருப்பாடல் 91 சொல்லுவார், பகலில் பாய்ந்து வருகிற அம்பு என்னை ஒன்றும் செய்யாது. நாள் முழுவதும் இதோ அந்த சவுலும் சவுலின் படை வீரர்களும் எனக்கு எதிராக அம்பெய்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் ஒரு அம்பு கூட என் மீது படவில்லை. ஆண்டவர் என்னை காத்திருக்கிறார். பிரியமானவர்களை, திருப்பாடல்கள் வாசிக்க வேண்டும் என்றால் இது தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் மண்டைக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அரசர்கள் புத்தகத்தில் தாவீது பட்ட பாட்டை மீண்டும் மீண்டும் தியானிக்கணும். அப்போ தான் தெரியும், ஒரு அம்பு கூட என் மீது படவில்லை, ஆண்டவர் என்னை காத்தார். ஏனெனில் வாழ்வு தருகிறவர் கடவுளே, அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். இந்த பாலைவனத்தில், இப்போ நம்ம நாடு மாதிரி காடு கிடையாது ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறதுக்கு, அது பாலைவனம். இதோ இவன் படையோடு வருகிறான், அங்கே அவன் தனித்து போகிறான். 2-3 காவலார்கள் மட்டும்தான் கூட உதவிக்கு. அப்படியே அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? தாவீதால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே பலகீனமான சூழ்நிலையில் தாவீது இருக்கிறான், பலம் படைத்த சூழ்நிலையில் சவுல் இருக்கிறான். ஒளிந்து ஓட வேண்டிய சூழ்நிலையில் வனாந்தரத்தில் தாவீது நிற்கிறான். ஒளிவதற்கு கூட இடம் கிடையாது. ஆனால் இந்த சவுலோ, அவன் மீது ஒரு கல் விழுந்தால் கூட, ஒரு காக்கா மேலே பறந்தால் கூட அன்பெய்து கொள்வதற்கு 1000 பேர் கூட சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தாவீதின் கரத்தில் சவுல் மாட்டிக்கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இந்த நேரம்தான் முக்கியமான நேரம். பந்து உங்கள் கையில் வந்துவிட்டது, அதிகாரம் உங்கள் கையில் கிடைத்து விட்டது, பணம் உங்கள் கையில் கிடைத்து விட்டது. ஒரு காரியத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த பையனுக்கு வேலை கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டாமா? இந்த கல்யாணத்தை நடக்க விடலாமா, நடக்க விட வேண்டாமா? இந்த லோன் கொடுத்து இந்த வீட்டை கட்ட சொல்லலாமா, கட்டிவிட சொல்ல முடியாமல் இருக்கின்ற நிலையா? அல்லது இந்த நபரை ஐயோ பாவம் என்று மன்னித்து விடு என்று சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது அவனை தண்டித்து விடு என்று சொல்லுகிற வார்த்தையை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சொன்னால் அந்த இடத்திலே அந்த வார்த்தை எடுபடும். நீங்கள் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்கள். தாவீது அந்த இடத்திலே இப்போது வந்து நிற்கிறார். கடவுள் ஒரு செகண்ட் அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அங்கேயும் பாருங்க, ஒரு டிஸ்கஷனே நடக்கு. என்ன டிஸ்கஷன்? கூட இருக்கிறவன் சொல்றான், ஈட்டி எடுத்து ஒரே போடு. 2 தடவை குத்தினா கூட அவன் ஆணு கத்திடுவான், சுற்றி இருக்கவங்க இருந்துச்சு நம்மளை கொன்றுவாங்க. அதனால 2 முறை குத்தாமல் ஒரே முறையாய், அது எங்க நெத்தில ஓங்கி குத்தி நறுக்குன்னு தரையில் அமைக்கிட்டா. அவனால நெத்தினா மூளை, மூளை ஃபர்ஸ்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஆணு கத்த கூட முடியாது. அதுதான் அவன் சொல்றான், நான் அவனை எப்படி குத்த போறேன்னா, நீ கவலையே படாத, சுத்தி படுத்திருக்கிற ஒரு குஞ்சி எந்திக்காது, ஓங்கி ஒரே போடு. அவன் சத்தமே போட்டுக்கிட மாட்டான். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், டே படா, இவங்க எவனும் எந்திக்க மாட்டான், மேலே இருக்கவன் பார்த்துக்கிட்டே இருக்கான்ல, அவன் தான் தூங்குறதே கிடையாது, அவன் தான் கண்ணை மூடுறதே கிடையாது. என்னை காக்கின்ற இஸ்ரேலின் கடவுள் கண் அயர்வதும் இல்லை, கண்
துஞ்சுவதும் இல்லை. வசனம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான், அவன் பார்த்துட்டு இருக்கான், அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரெஃப்ரி அவன் தான். பந்து எவன் கையில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ இந்த அதிகாரம், இந்த செயலை நான் செய்கிறேனா சவுல் செய்கிறேனாங்கிறது முக்கியம் இல்லை. நான் இவனை கொன்றுலாம், இதோட எனக்கு இன்னும் 1000 விரோதிகளை கடவுள் கொடுத்துருவான். டே, நீ மோசமான பயலாடா, நீ நல்லவன் நம்பித்தானடா ஒன்றும் கையில் என் பொறுப்பை கொடுக்கலாம்னு இருந்தேன். நீ என் பிள்ளை, என் மரபில் ஆண்டவராகிய கிறிஸ்து, இதோ தாவீதின் மரபில் பிறக்க வேண்டும்லாம் எனக்கு ஒரு புத்தி இருக்கு. ஆனால் நீ கொல்லலாமா, நீ செய்யலாமான்னு என் கடவுள் கேட்பான். ஆகவே கொல்லாத. இவ்வளவு டிஸ்கஷன் அங்கே நடக்கு. அப்பவும் சவுல் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான், எழுந்திருக்கவில்லை. அந்த சீனே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வாஸ்து பார்த்தோம்னா நமக்கு உடம்புலாம் அப்படியே ஒரு புல்லரிப்பு வரும், மனசு அப்படியே நெகிழும். எப்படியா தாவீது ஒன்றால் இப்படி இருக்க முடிஞ்சுது? நமக்கு கண்ணெலாம் கலங்கும். ஒரு மனுஷன் இப்படிலாம் இவ்வளவு உயரத்துக்கு நல்லவனாக இருக்க முடியுமா? இவ்வளவு உயரத்துக்கு பண்பானவனாக சிந்திக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றதுனா பணம் போகுது, காசு போகுது, நகை போகுது, நட்டு போகுது, பதவி போகுது, அதிகாரம் போகுது, உறவு போகுது, அன்பு போகுது, பாசம் போகுது, அல்லது நற்புகள் போகுது, நற்பெயர் போகுது. கலந்து போகுது, போ சம்பாதிச்சுக்கிடலாம், இல்லைனாலும் பார்த்துக்கிடலாம். இல்லை ஒருத்தன் சாப்பாட்டை திருடிட்டான், அல்லது சொத்தை திருடிட்டான், அல்லது நம்மகிட்ட இருந்து என்னத்தையோ எடுத்துட்டான், போய் தொலை அப்படின்னு சொல்லிடலாம். உயிர் போனால் வருமா? அந்த உயிருக்கு ஆபத்து இருக்கிற நேரத்தில் அந்த உயிரை பறிக்க தேடியவன் கையில் கிடைக்கிற பொழுது மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். இன்னைக்கு இயேசுநாதர் ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த காரியத்தை இந்த தாவீது செய்தானே, எதனால் தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். ரெஃப்ரின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியும் நான் என்ன விளையாட்டு விளையாடுறேன்னு, அவன் எனக்கு வெற்றியை தருவான். பிரியமானவர்களை எடுத்துகிட்டு போயிடுறான். இதுக்கு இந்த பின்னணியில் நற்செய்தியை வாசித்து பாருங்கள். இயேசுநாதர் ரொம்ப அழகழகாக நமக்கு சொல்லி தருகிறார். இதோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகள் என்று வரிசையாக கவனிக்கணும். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். பகைவர்கள் யார்? உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். யார் நம்மை வெறுப்பார்கள்? உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள். யார் உங்களை சபிப்பார்கள்? உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை யார் இகழ்ந்து பேசுவார்கள்? உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு யார் உங்கள் கன்னத்தில் அறைவார்? உன் உடையை எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு யார் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்வார்? ஒரு 6 காரியத்தை, நிறைய இருக்குது, ஒரே நாளில் யோசிக்கிற விஷயம் இல்லை. பாருங்களேன், பகைவர் என்பவர் நம்மோடு இருப்பவர் அல்ல, நம்மை தாண்டி இருக்கிறவர். பகை நாட்டு அரசன் என்பவன் என் நாட்டில் இருப்பவன் அல்ல, அவனோ பகை. எனவே நமக்கு பகைவர்கள் யார் என்று தெரியும். பகைவர்களை கண்டால் நமக்கு உள்ளுக்குள்ளே ஆத்திரம் வரும், கோபம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பகைவர்களை நீ அன்பு செய். ஏன் அன்பு செய்ய வேண்டும்? முதல்ல நீ நல்லா இருப்படா. எனக்கு ஒருவரை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வயிறு எரியும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சீக்கிரமாக அல்சர் வந்துடும், அவ்வளவுதான். ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரிஞ்சுதுன்னா, வயிற்றுக்குள்ளே பிறகு நெருப்பு இருந்ததுன்னா அல்சர்னு அர்த்தம். ஒரு ஆளை எனக்கு பார்க்கும்போதெல்லாம் பிடிக்காது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும்னு வச்சுக்கோங்களேன், ஏவே இப்படி இருக்கானே, இப்படி இருக்காள, என்ன இவன் நமக்கு விராண்டாத ஆளாச்சே, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு நெஞ்சு விம்மி விம்மி அடிச்சதுன்னா எனக்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். இவ்வளோதான் விஷயம். ப்ரெஷரோ, இந்த ஹார்ட் அட்டாக்கோ, இந்த அல்சரோ, அல்லது சைக்கோசோமாட்டிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறான், நைட்டு தூக்கமின்மையோ, இப்படி 1008 பிரச்சனை இருக்குது. நீ பகைவன் என்று ஒருவனை தேர்ந்தெடுத்து உனக்குள் இருந்து நீ எதிர்மறையான காரியங்களை, வெறுப்பின் காரியங்களை, தீமையின் காரியங்களை கொண்டால் அவன் பாதிக்கப்படுவது இருக்கட்டும். மெழுகு ஏற்றப்பட்ட நெருப்பு போல, 2 பக்கமும் மெழுகில் நெருப்பு வச்சோம்னா மெழுகு எவ்வளோ வேகமாக கரையும். நீ உன் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறாய், உன் மனநலத்தை கெடுத்துக் கொள்கிறாய். ஆகவே உனக்கு பகைவன் என்று ஒருவன் இல்லாமல் இருப்பானாக. ஆனால் அவன் பகைவன் என்று நினைத்து கொள்ளட்டும், அவன் பாடு, அதை பற்றி நீ கவலைப்படாத. ரெஃப்ரி நான் தானே, நான் பார்த்துக்குவேன். ஆனால் உனக்கு எவனையும் பகைவன் என்று சொல்லாதே, அவர்களை நீ வெறுக்காதே, அவர்களுக்கு அன்பு மட்டும் செய். ரெஃப்ரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அன்பு செஞ்சுட்டே இருந்தனா ஒருவேளை அந்த பகைவனும் உன் நண்பனாய் மாறலாம், மாறாமலும் போகலாம், அது உங்களை சார்ந்ததல்ல. ஆனால் நீயோ கடவுளின் பிள்ளை, ரெஃப்ரிக்கு விருப்பமான பிள்ளையாய், கடவுளுக்கு விருப்பமான பிள்ளையாய் மாறுவாய். உனக்கு மதிப்பெண்களை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே பகைவன் என்பவன் வேறு. 2வது சொல்லப்படுவது என்ன? உங்களை வெறுப்போருக்கு உங்களை யார் வெறுக்க முடியும்? அல்லது நீங்கள் யாரை வெறுப்பீங்க அப்படின்னா, உங்கள் கூட இருக்கிறவங்கள தான், நம்மோடு இருப்பவர்கள் தான். என் தம்பி தங்கச்சிக்கு என்னை பிடிக்காமல் போகலாம், உடன் பிறந்தவர்கள்.
அல்லது என் நண்பர்களுக்கு என் மீது வெறுப்பு வந்துவிடும் ஒரு நேரத்தில், இல்லை ஒரு நேரத்தில். அல்லது உடன் இருப்பவர்கள் தான், மாமனார் மாமியார் எடுத்துக்கோங்களேன். ஒரு மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காமல் போகலாம், வெறுப்பு வரலாம். ஒரு மாமியாருக்கு மருமகளை பிடிக்காத அளவுக்கு வெறுப்பு வரலாம். சில வீட்டில் தன் சொந்த பிள்ளைகளையே வெறுக்கிற பெற்றோரும் இருக்கிறார்கள், தன்னுடைய பெற்றோரை வெறுக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களை நமக்கு பிடிக்காது, வெறுப்பு வரும். எனவே பகைவர்கள் அண்டி இருப்பவர்கள் அல்ல, அணைய இருப்பவர்கள். ஆனால் வெறுப்பவர்கள் என்பவர்கள் நெருங்கித்தான் இருப்பார்கள். அவங்கள நம்ம தூர தள்ளவும் முடியாது, அள்ளி தூர போடவும் முடியாது. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் ஒரு புகை உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு வெறுப்பு. அவர்களின் அழகை முன்னிட்டு, அறிவை முன்னிட்டு, பணத்தை முன்னிட்டு, வசதியை முன்னிட்டு, திறமையை முன்னிட்டு, அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையின் வாய்ப்பை முன்னிட்டு வெறுப்பு வரும். வெறுப்பு நான் பேசிக் ரீசன் இதுதான். எனவே என்ன செய்ய தோணும்? அதை கெடுக்க தோணும். அதை எப்படி அழிக்கலாம், அவர்களை எப்படி வீழ்த்தலாம். ஏன்னா கேம் நடந்துகிட்டு இருக்குல்ல. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே வயசு கொண்ட பிள்ளைங்க இருக்காங்க. சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் கிளாஸில் ஒரு பையன் சொன்ன வசனம் தான், ஃபாதர் 450 மார்க்குக்கு மேலே நான் எடுத்தால் போதும் ஃபாதர். இல்லை ஏன்டா 450 அப்படின்னு தான் என் சொந்தக்காரன் ஒருத்தன் சொல்லி, அவன் 450 எடுத்தான், நான் 451 எடுத்தால் கூட நான் வெற்றி. அவன் டார்கெட் அவன் தான். எனவே இந்த சர்வைவல், இந்த உடன் இருப்பவர்கள் மீது வெறுப்பு. எனவே அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருங்கள். ஏன் நன்மை செய்யணும்? ஒன்று, நீ நிம்மதியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப. ரெண்டாவது, உன் நன்மையை பெற்று பெற்று அவர்கள் வெறுப்பு மாறி உன்னோடு உறவு கொள்ள முடியும், அன்பு கொள்ள முடியும், உன்னோடு நட்பு கொள்ள முடியும். எனவே பகைவர்கள் யார், வெறுப்பவர்கள் யார்? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சபிப்பவர்கள் யார், இகழ்ந்து பேசுகிறவர்கள் யார்? சபிப்பவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். எனவே சபிக்கிறவர்கள் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், நீங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லை என்றால் உங்களை சபிப்பார்கள். அதனால தான் சொல்றார், சபித்தாலும் நீ ஆசி கூறு. ஏன்னா அவர்கள் அன்பினால் ரொம்ப நெருக்கமான ஏமாற்று அல்லது துரோகம்னு ஃபீல் பண்ணால் தான் சாப விட ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உங்களால் ஏமாற்றப்பட்டதாய், ஏமாந்து போனதாய் உணர்கிறார்கள். காயம்தான் அங்கே மருந்து. நீங்கள் ஆசி கூற அவர்கள் மனக்காயங்கள் ஆறும். பிரியமானவர்களே, உங்களை இகழ்ந்து பேசுகிறவர்கள் யார்? புரணி பேசுகிறவங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சபிப்பவர்கள் ஓ முன்னால் சபிப்பார்கள், ஆனால் இகழ்ந்து பேசுகிறவர்கள் ஓண்ட இகழ்ந்து பேச மாட்டாங்க, புரணி பேசுவாங்க, பின்னால் போய் கெடுத்து பேசுவாங்க. அவங்க மனம் மாறணும்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு. நீ கூப்பிட்டு, நீ என்னைய பற்றி இப்படி பேசுனியான்னு கேட்டா, நான் உன்னைய பற்றி பேசுவேனா? நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாப்பா, நீ தங்கம்பா அப்படின்னு ஓண்ட பொய்யா பேசிடுவாங்க. ஆனால் பின்னால் இகழ்ந்து பேசுவார்கள். அவர்கள் மனம் மாறினால்தான் உண்டு, நீ ஒன்றும் செய்ய முடியாது. சபிப்பவர்களுக்கு ஆசி கூறு, நீ நேரடியாகவே சொல்லு, நேருக்கு நேர். ஆனால் இகழ்ந்து பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபந்தான். ஆண்டவர் தான் அவர்கள் மனதை மாற்ற வேண்டுமே தவிர வேறொன்றும் அல்ல. பிரியமானவர்களே, அடுத்து 2 இருக்கிறது. ஒன்று கன்னத்தில் அறைகிறவர்கள், இன்னொன்று பொருளை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள். கன்னத்தில் அறைந்தால் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம மேலே கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். பதிலுக்கு நம்ம அறைந்தால் என்ன ஆகும்? அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களா? போய் 10 பேரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அந்த 10 பேரை அவங்க கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் அருவாளை வச்சுருக்கிற 10 பேரை கூட்டிகிட்டு வர போகிறீங்க. பிறகு வெட்டு குத்தாக போகுது, போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கோர்ட்டு போகணும். இது நமக்கு தேவையா? அதான் இயேசு சொல்லுகிறார், உன் கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. அதோடு முடிஞ்சுது. உடனே நம்ம ஆளுக்கு கேட்குற கேள்வி, ஏன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டி விடலாம், அந்த மறு கன்னத்திலும் அறைந்தால் வேறு என்ன செய்வது அப்படின்னு. அதாவது விஷயம் ரொம்ப சிம்பிள். இயேசுநாதர் விவரம் தெரியாமலாம் சொல்லலை. இவன் என்ன புத்திசாலி மாதிரி ஒரு கேள்வி வேறு கேட்குறது. ஒரு கன்னத்தில் இறந்தால் மறு கன்னத்தை காட்டு. உன் ஒரு கன்னத்தில் அறைகிற பொழுது அவன் தவறு செய்கிறான், மறு கன்னத்தை காட்டுகிற பொழுது நீ கடவுளின் பக்கத்தில் ரெஃப்ரி உனக்கு மார்க் போட்டுருவார். இப்போ அந்த கன்னத்திலும் அறைந்தால் அவன் பாவம் செய்கிறான். ஒரு கன்னத்தில் அறைந்தது தவறு, நீ மறுகன்னத்தை காட்டினாய், புண்ணியவானாகி விட்டாய். மறுகன்னத்தில் நீயும் அறைந்தால் அவனுக்கு ஒரு தப்பு, உனக்கு ஒரு தப்பு, 2 பேருக்கும் ஃபெயிலு. அவன் ஒரு கன்னத்தில் அறைந்தான், நீ மறு கன்னத்தை காட்டினால் நீ பாஸ் ஆகிட்ட, அவன் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ அந்த கன்னத்திலும் அறைந்தால் தவறு பாவமாகி விடுகிறது. அப்போ பாவமாயிடுச்சுன்னா என்ன? தண்டனை.
2 பேரும் செஞ்சது தப்புன்னு இல்லை, அவனுக்கு முதல்ல தப்பு செஞ்சால் ஃபெயிலு. திரும்ப மறுகணத்தில் இறைந்தால் ஆண்டவர் அவனை பள்ளிக்கூடத்தை விட்டே நிப்பாட்டிடுவார்ன மாதிரி, தம்பி ஃபவுல், நீ கேமை விட்டு வெளியில் வா அப்படின்னு வெளியில் கூப்பிடுறாங்கல்ல, அந்த ரெட் கார்டு காட்டி, அதுபோல் அவனுக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார். தண்டிப்பதும் கண்டிப்பதும் உன்னுடைய வேலை அல்ல, அது என்னுடைய வேலை என்று ரெஃப்ரி ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே கன்னத்தில் அறைகிறவன் எடுத்துக்கொள்ளுகிறவனிடம் கேட்காதே. இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரிமோட் ஒரு ஆள் கையில் இருக்குது, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ரிமோட்டை கொடு ரிமோட்டை கொடு ரிமோட்டை கொடுன்னு. அந்த ஆள் உங்களுக்கு தர்ற கண்டிஷனில் இல்லை. அரை மணி நேரம் சண்டை போடுறதுக்கு பதில் ஏசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்திரிச்சு வேறு வேலையை பார்த்துட்டு போ. உன் சந்தோஷம் ரிமோட்டில் இல்லை. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளையெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறீங்க, 10 நிமிஷமாக அவனை தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி திட்டுறதுக்கு பதில் விறுவிறுன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி கொஞ்சம் தான் செலவழியும், நிம்மதியும் உங்களை விட்டு போகாது. அதனால் எடுத்துகிட்டு போகிறான், உன் வேலையை நீ செய், உனக்கான ஆசீர்வாதம் இருக்கும். எனவே பயங்கரமான வசனங்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு பந்து விளையாட்டு, பண விளையாட்டு, வெற்றியின் விளையாட்டு, அதிகாரத்தின் விளையாட்டு, எல்லாற்றின் விளையாட்டு. ஆனால் ரெஃப்ரி இருக்கிறான். அந்த ரெஃப்ரியினுடைய மனநிலைக்கு ஏற்பத்தான் வெற்றி தோல்வி என்பதை மட்டும் ஆழமாய் தியானிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் உள்ளங்களில் உமது அன்பை பொழிந்து அவர்கள் பகையை மறந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்விக்கும் வல்லலே இறைவா, போர்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடுகளில் அமைதி ஏற்படவும், பலிக்கு பலி வாங்கும் நாடுகள் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு சுகாதாரத்தோடு வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் நிலவும் பகை, வெறுப்பு போன்ற உணர்வுகளை களைத்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும், ஒருவர் மற்றவருக்கு ஆதரவாய் இருக்கவும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டிய அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலை இறைவா, இயற்கையை நாங்கள் அன்பு செய்யவும், செயற்கையால் இயற்கையை காயப்படுத்தாமலும் இயற்கையை நேசிக்கும் வரத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அரசு தேர்வு எழுதுகிறவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக கல்வி என்பது எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. இறைவனின் திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அது உதவி செய்யும். படித்தவர்கள் பண்பானவர்களாய் உயர்வார்கள். கல்வி கூட கூட வாழ்விலே வேலை வாய்ப்புகளும் ஆசீர்வாதத்திற்குரிய வாழ்வியல் சூழல்களும் அமைத்து கொடுக்கப்படும். எனவே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கிற இந்த மாணவ செல்வங்கள் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் இந்த தேர்வுகளிலே சிறப்பாக நன்றாக அந்த தேர்வுகளை சிறப்பாக எழுத வேண்டும் என்று, அதற்காக ஆவியானவர் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றும் நாம் இந்த நேரத்திலே மௌனமாய் ஆண்டவருடைய பாதத்திலே உருக்கமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் பணிவுடன் உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியின் மேன்மை எங்களை நிரப்புவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக மனிதனாக பிறந்தார். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளம் கொண்டார். சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: உமது மாட்சியால்
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, நமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த மாதோடியால், நட்சத்திரம், அந்தோணி வியாகப்பன், சூசையம்மாள், சூசை அந்தோணி, லூர்து மிக்கேலால், ஆரோக்கியசாமி இவர்களது ஆன்மாவையும் கிறிஸ்துவில் மரித்த ஏனைய ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 24ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 25ஆம் தேதி செவ்வாய் காலை 11 முதல் 4 மணி வரை குமிழி தியானக்குழு நடத்தும் குணமளிக்கும் ஜபம், தொடர்ந்து திருப்பலி. மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 26ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 28ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 1ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பெரியில் ஞாயிறு திருப்பலி. 2ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு சுரண்டையிலும் ஞாயிறு திருப்பலிகள் நடைபெறும். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அன்னை தெரேசாள் அன்பியம். அன்னை தெரேசா அன்பியத்துக்கு நாம் கரபலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் ஜபக்குழு வழிநடத்துவார்கள். அறிவிப்பு. அன்பிய குடும்ப அட்டை சந்தாதாரர்களுக்கு அன்பான வேண்டுகோள். மார்ச் 5ஆம் தேதி சாம்பல் பதன் ஆரம்பிக்கும் முன்பு கடந்த 2024ஆம் ஆண்டு வரையிலான குடும்ப அட்டை நன்கொடைகளை தாங்கள் முழுமையாக செலுத்திட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய பொறுப்பாளர்களிடம் கொடுத்து வரவு வைத்துக் கொள்ளவும். பிறந்தநாள் வாழ்த்து. 21வது பிறந்தநாள் கொண்டாடும் கீதாவுக்கும் 9வது பிறந்தநாள் கொண்டும் சன்சினாவுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொள்வோம். அன்னை தெரேசா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு ஜென்கின்சன் அனிஷ்டா இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். குழந்தையேசு அன்பிய கூட்டமானது 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு திரு ஜேம்ஸ் ராஜாத்தி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அன்பிய உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பு. தங்கள் வீடுகளில் உள்ள குருத்தோலைகளை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நற்செய்தி புத்தகம் வேண்டுவோர் நமது டெப்போவில் தயாராக உள்ளது, வாங்கி பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். அரசு தேர்வு எழுதும் 10, 11, 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் அனைவரும் பீடத்தின் முன் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 2/3/25 ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலி முடிந்தவுடன் ஊர்க்கூட்டம் நடைபெறும். கூட்டத்தில் கிறிஸ்மஸ், புத்தாண்டு, திருவிழா கணக்குகள் தாக்கல் செய்யப்படும். கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 11ஆம் தேதி தமிழ் மாதத்தின் கடைசி அன்று பகல் 12 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அசன உணவும் வழங்கப்பட்டது. அதற்காக நன்கொடை கொடுத்த குடும்பங்கள்: ஏஎல் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், லூர்துராஜன் ரெஜிலா 1000 ரூபாய், பொட்டல்புதூர் சேசுராஜ் முனிதா 500 ரூபாய், ஜெகன் சேவியர் அம்மாள் 500 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 500 ரூபாய், செபஸ்தியான் உதயா 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டெபி 500 ரூபாய், ஜென்கின்சன் ராணி ஸ்டோர் 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், ராஜம் டீச்சர் 500 ரூபாய், பெனிட்டோ சோனியா 500 ரூபாய், ஆனந்த் ஆனந்தி 500 ரூபாய், பெரியசாமி சேசம்மாள் 500 ரூபாய், மிக்கேல் ஆசிரியர் ஜெவமாலை 500 ரூபாய், ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், புஷ்பராஜ் சரோஜா 300 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், ஜெகன் அக்ஸிலியா 200 ரூபாய், லூர்துசாமி விஜி 200 ரூபாய், எல் ஜேம்ஸ் செல்வி 200 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய், எக்ஸ் சார்ஜ் 200 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவருட்செல்வி 200 ரூபாய், ரஞ்சித் நிர்மலா 200 ரூபாய், ஜேம்ஸ் புஷ்பராஜ் 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய். மொத்த வரவு 14,300 ரூபாய். மொத்த செலவு 13,442 ரூபாய். அந்தோனியார் பக்தர் ஒரு பாயாச செலவு முழுவதையும் ஏற்றுள்ளார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. சுரண்டை பங்கின் தவக்கால திருப்பயணம் வருகின்ற 28/3/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி இரவு புறப்படுகின்றது. 29 சனிக்கிழமை இரவு வந்து சேரும். செல்லும் இடங்கள்:
பறைஞானம் புனித அல்போன்சம்மாள் ஆலயம், மண்ணானம் புனித சூசையப்பர் ஆலயம், கோட்டயம் மாதா ஆலயம், இடத்துவா புனித ஜார்ஜியார் ஆலயம், இன்னும் நேரம் இருந்தால் பல ஆலயங்கள். 3 வேளை உணவு குடிநீர் உட்பட ஒரு நபருக்கு 1100 ரூபாய் மட்டும். 2 பேருந்துகள் ஏர்பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 100 நபர்கள் மட்டும் டிக்கெட் உள்ளது. பிற மாநிலம் என்பதால் சிறிய வாகனம் வேன் அங்கு செல்ல அனுமதி இல்லை. பேருந்துகள் கூட 1 மாதம் முன்பாக பெர்மிட் போட வேண்டும். ஆதலால் தவக்கால திருப்பயணத்தில் கலந்து கொள்ள விரும்பும் குடும்பங்கள் தங்கள் பெயர் மற்றும் 500 ரூபாய் கொடுத்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இது நமது பங்கின் கிளைப்பங்கு, அனைவரும் கலந்து கொள்ளலாம். முன்பதிவு செய்பவர்கள் நமது பங்கு தந்தை அவர்களிடமோ அருள்ராஜ் அவர்களிடமோ செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் ஆவல் கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.